பேசலாம். தொடர்ந்து இன்றைக்கும் லைவ்ல யூடியூப்ல நம்முடைய சேனல் வரல, ஏன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நம்மளால் போட முடியல. இன்றைக்கு பேசின தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா ஷாலோம், அதாவது கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல கிதியோனுடைய சம்பவம் சொல்லப்படுகிறது. அங்கே கிதியோன் பயந்திருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அதனாலதான் கிதியோன் அந்த இடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்கிற பெயரை அந்த இடத்துல கொடுக்கிறாரு. அப்படி நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது லூக்கா 7வது அதிகாரம் 36 50 வரைக்கும் நீங்கள் வீட்டில் பைபிளை தியானிச்சு பாருங்கள். அங்கே ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து சொல்லப்படும். அந்த பாவியான ஸ்திரியுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாவங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் தேவன் அந்த மகளுடைய வாழ்க்கையில அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த மகளுக்கு சமாதானமான வாழ்க்கையை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நிச்சயமாய் யெகோவா ஷாலோமாய் இருந்து சமாதானத்தை தருவார். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராங்க. God bless you. ஆமென்.